இல்லை மனைவிமார்கள் நம்ம பார்ப்போம், சண்டை பிடிப்பாங்க, ஆனால் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஆனால் இன்னொரு தரப்பான மனைவிமார்களும் இருக்கிறாங்க. அவங்கள எப்பவுமே நம்மளால சமாதானப்படுத்தவே முடியாது. அவங்க அப்படியே மனசுக்குள்ளே வச்சுட்டு இருப்பாங்க, வெளிப்படுத்த மாட்டாங்க. எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கணவன் வீட்டுக்குள்ள வரான்னு வச்சுக்கோங்க. அவங்க மனைவியோட முகத்தை பார்க்குறாரு, மனைவியோட முகம் சரியில்லை. அப்போ கேட்குறாரு கணவன், என்னம்மா உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லையே, அவ்வளோதான் பதில். இது ஒரு டைப்பான பதில். இது ஒன்றும் இல்லையே, இல்லைம்மா உடம்பு ஏதாவது சரியில்லையா, என் உடம்பு நல்லா தான் இருக்கு, உங்கள் வேலையை பாருங்க, ஒன்றுமே இல்லை அப்படின்னு. சரிம்மா ஹாஸ்பிட்டல் போகணுமா, உங்கள் வேலையை மட்டும் பாருங்க, எதுக்கு தேவையில்லாம எதுக்கு டென்ஷன் படுத்துறீங்க, ஒன்றுமே இல்லை, உங்கள் வேலையை மட்டும் பாருங்க, வந்தீங்களா உங்கள் வேலையை மட்டும் பாருங்க. நீங்கள் அல்லாவோட கோபத்தை சம்பாதிக்கிறீங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க கணவன் கிட்ட நம்ம ரொம்ப கோபமாக இருக்கும், கணவன் எல்லாம் சும்மா இருந்துருவாரு, அமைதியாக போயிடுவாரு. ஆனால் அல்லா விட மாட்டான், அல்லா உங்கள் மேலே அவ்வளோ கோவப்படுவான். இது என்ன வார்த்தைகள்? அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, உங்கள் கணவருக்கு சொல்லை நீ கட்டுப்படுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கட்டுப்படுறதுனா அடிமைத்தனம் கிடையாது. அவங்க சொல்ல வர விஷயம் காது கொடுத்து அதுக்கான சரியான முறையில் நம்ம பதில் சொல்றது. இதுதான் நம்ம இஸ்லாம் கற்றுக் கொடுத்துருக்கு நம்மளுக்கு.